ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ தக்காளி, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, பீக்கங்காய் போட்டு நம்ம ஒரு கடையில் செய்ய போகிறோம். அதாவது பச்சி மாதிரி கடைய போகிறோம். நீங்கள் என்ன சொல்வீங்க உங்கள் ஏரியாவில் எனக்கு தெரியாது. இதெல்லாமே சேர்த்து கடைஞ்சி சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு நம்ம பேசிக் இன்க்ரீடியன்ஸ் போட்டுக்கிற பாருங்கள். நல்லா 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் 6 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் ஒரு சொல புளி போட்டுக்கிறேன். சோம்பு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். நல்லா வதங்கணும். இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆவிப்படுது, கிளாரிட்டி இல்லைங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இப்போ தக்காளி, இந்த காய்கறி எல்லாமே ஒன்றா சேர்த்துக்க போகிறோம். அதேமாதிரி கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு நீங்கள் தண்ணியில் தான் அரிஞ்சு போடணும். இல்லைன்னா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆயிரும். தண்ணியில் அரிஞ்சு போட்டு அப்படியே எடுத்து போடலாம். நான் டைம் ஆச்சுன்னு சொல்லி இந்த மாதிரி பண்ணேன். பாருங்கள், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இந்த எல்லா காயும் சேர்த்து நம்ம தாளிச்சுக்கிறோம் இல்லையா. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 6 பச்சை மிளகா, ஒரு சொல புளி, 4 பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே அப்படியே மிக்ஸ் பண்ணி உள்ளே சேர்த்துக்க போகிறோம். உள்ளே சேர்த்து தேவையான மஞ்சத்தூள், காரப்பத்தில்னா தனி மிளகாய் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பச்சை மிளகா கூட ஒன்று எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். சேர்த்து தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து ஒரு டம்ளர் இல்லைனா 2 டம்ளர், 3 டம்ளரில் தண்ணி ஊற்றி நம்ம இது நல்லா வேக விட்டு எடுத்து கடைய போகிறோம். பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா நிறைய எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு பீக்கங்காய் கடைஞ்சிங்க அப்படின்னா உள்ள டேஸ்ட்டாக இருக்கும். பீக்கங்காய் கூட இப்போ நம்ம உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கிறோம். தக்காளி ஆஸ் யூஷுவல், அது கூட டேஸ்ட்டுக்காக ஒரு சொல புளி, சோம்பு சேர்த்துக்கிறோம். அது டைஜஸ்ட்டும் ஆகும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பெரிய வெங்காயத்துக்குள்ள சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டு தேவையான அளவு மஞ்சத்தூள், கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. சும்மா 1 ஸ்பூன் இல்லைனா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கல்லுப்பு, காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துட்டோம். அதனால் இங்கே தனி மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம், பச்சை மிளகாய் இல்லாமல். இல்லை பச்சை மிளகாய் வேணுங்கிறவங்க, வரமிளகாய் நல்லா இருக்காதுங்க இதுக்கு. பச்சை மிளகாய் வேணுங்கிறவங்க ஒன்று எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவல் கடைசியில் ஆட் பண்ணிக்கலாம். வெயில் கிழங்குனால தேங்காய் சேர்த்துக்கிற பொருளெல்லாம் சீக்கிரம் கெட்டு போயிடுது இல்லைங்களா. அதனால் நம்ம தேங்காய் துருவல் நான் அவாய்ட் பண்ணிவிட்டு வேணுங்கிறவங்க சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். காரத்துக்கு பச்சை மிளகாய், டேஸ்ட்டுக்கு சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம், ஜீரணத்துக்காக சோம்பு, அதுக்கப்புறம் ஒரு சொல புளி டேஸ்ட்டுக்காக, தக்காளி, பீக்கங்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, மஞ்சத்தூள், உப்பு, இல்லை தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி இந்த கப்பில் கூட ஊற்றிக்கலாம். நீங்கள் 2 கப்பு பிடிக்கும், 2 டம்ளர் பிடிக்கும். இப்போ ஃபுல்லாக ஊற்றிக்கோங்க. ஊற்றி ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. இந்த மாதிரி எல்லாம் ஆட் பண்ணி எண்ணெய் கொஞ்சம் உண்டுன்னு ஊற்றி தாளித்து எல்லா காய், தக்காளி எல்லாத்தையுமே வெங்காயம் அப்படி கூட ஆட் பண்ணலாம். இல்லை வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, தக்காளி, பீக்கங்க எல்லாம் ஆட் பண்ணி மஞ்சத்தூள், உப்பு, சோம்பு, அப்புறம் பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் ஒரு சொல புளி, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், காரத்துக்கு இல்லைனா தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். போட்டு தண்ணி ஊற்றி மூடி வச்சுருங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா மத்து போட்டு நல்லா கடைஞ்சிருங்க. நல்லா கொலைய வெந்துடுங்க. இந்த மாதிரி சிம்லேயே வச்சுக்கோங்க, இல்லை மீடியமில் வச்சுட்டு இது மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த மத்து போட்டு நல்லா கடைஞ்சிருங்க. இது கூட நல்லா வெந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தேங்காய் துருவல் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை வேண்டாங்கிறவங்க அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். வெந்ததுக்கப்புறம் எடுத்து நல்லா கொலைய வந்ததுக்கப்புறம் மத்து போட்டு கடைஞ்சிங்கன்னா சூப்பரான பீக்கங்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு கடையல் ரெடி. சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி மறக்காமல் நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படியே ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். நீங்களும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.